ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாஸ்னாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்கு தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஸ்ரீ சாயி பாபாவின் உறுதிமொழிகள் என்பதை குறித்து அந்த தலைப்பில் உள்ள பாபாவின் உறுதிமொழிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். நானா சாகவிருக்கிறான், ஆனால் நான் அவனை சாக விடுவேனா? இதை எப்பொழுது பாபா கூறினார் என்பதை சுவாமிஜி அவர்கள் நமக்கு குறிப்பால் உணர்த்தியுள்ளார். ஒருமுறை ஷிரடியில் ஸ்ரீ சாயி பாபா ஒரு அபசகுன ஒலியை எழுப்பியுள்ளார். அதாவது நாம் சங்கை கொண்டு அபசகுனமான தருணத்தில் ஓதும் ஒரு ஒலியை எழுப்பியுள்ளார். அதே தருணம்தான் நானா சாஹேப் சாந்தோர்கர் தன்னுடைய நண்பரான லீலா சாஸ்திரியுடன் பூனாவில் ஒரு குதிரை வண்டியில் சென்று கொண்டிருந்தார். திடீரென்று அந்த குதிரை வண்டி பின்பக்கமாக நகர்ந்து வண்டி அப்படியே குப்புற விழுந்து விட்டது. அவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தனர். ஆனால் ஒரு வழியாக அவர்கள் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு எழுந்த பொழுது அவர்கள் உடலில் எந்த ஒரு காயமும் படாதது குறித்து அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். இந்த சம்பவம் நடந்த பிறகு நானா சாஹேப் சாந்தோர்கர் ஷிரடிக்கு வந்தார். ஷிரடிக்கு வந்தபொழுது ஸ்ரீ சாயி பாபா தன்னை குறித்து இவ்வாறு ஒரு உறுதிமொழியை அளித்தார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஸ்ரீ சாயி பாபா தான் தன்னுடைய உயிரை காத்தருளினார் என்பது அவருக்கு விளங்கியது. அடுத்தது, ஃபகீர் அதாவது ஆண்டவன் தாதா சாஹேபை இங்கு கபர்டேயை குறிப்பிடுகிறார். கொன்றுவிட விரும்புகிறார். ஆனால் அதை நான் அனுமதிக்க மாட்டேன். அண்ணா, ஒரு நிமிடம் நான் தாமதித்திருந்தாலும் இம்மனிதன் அதாவது சாந்தாராம் நாச்னே உண்மையில் அழிந்திருப்பான். அந்த பைத்தியம் அவனுடைய குரல் வளையை தன் கைகளால் பிடித்து விட்டான். ஆனால் நான் அவனை விடுவித்து விட்டேன். என்ன செய்வது? என்னை சார்ந்தவர்களை நான் காப்பாற்றாவிடில் வேறு யார் காப்பார்? அவன் என்னை சார்ந்தவன். என்னை மட்டுமே சார்ந்தவன். அவனை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும். என்னை விட்டால் அவனுக்கு வேறு எவர் உளர்? அடுத்தது, காலரா தேவதை விரட்டப்பட்ட பின்னர். இப்போது நீ பத்திரமாக உள்ளாய். போ. அல்லும் பகலும் என் மக்களைப் பற்றியே சிந்தனை. எனக்கு உறக்கமில்லை. திரும்ப திரும்ப அவர்களுடைய பெயர்களை உச்சரித்த வண்ணம் உள்ளேன். எஸ்பி துமாலை நோக்கி, நேற்றிரவு முழுவதும் எனக்கு தூக்கம் கிடையாது. திரும்ப திரும்ப உன்னை எண்ணியவாறே படுத்திருந்தேன். ஒவ்வொரு அடியிலும் தான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. உனக்கு என்ன நேரும் என்பதை ஆண்டவனே அறிவார். ஓம் சாய்ராம்.